தெனாலிராமன் கதைகள் 248. வியாபார தந்திரம். விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பியில் ஒரு முறை சந்தை மிகவும் களை கட்டியிருந்தது. அந்த சந்தைக்கு பக்கத்து ஊரிலிருந்து ஒரு புதிய மாம்பழ வியாபாரி வந்திருந்தான். அவன் கொண்டு வந்த மாம்பழங்கள் மிகவும் வாசனையாகவும் பொன்னிறமாகவும் இருந்தன. ஆனால் அவன் தனது கடையின் முன்னால் வைத்திருந்த ஒரு அறிவிப்பு பலகை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அதில் 1 கோடை மாம்பழம் 10 பொற்காசுகள், 2 கோடை மாம்பழங்கள் வாங்கினால் 25 பொற்காசுகள் என்று எழுதப்பட்டிருந்தது. சந்தைக்கு வந்த மக்கள் இதை பார்த்துவிட்டு, என்ன இவன் இவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்கிறான்? பொதுவாக அதிகமாக வாங்கினால் விலை குறைய வேண்டும், ஆனால் இவன் 5 பொற்காசுகள் கூடுதலாக கேட்கிறானே என்று தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். இந்த விசித்திரமான செய்தி காட்டுத்தீ போல பரவி மன்னர் கிருஷ்ணதேவராயரின் காதுகளுக்கு சென்றது. மன்னர் உடனடியாக தெனாலிராமனை அழைத்து அந்த வியாபாரி உண்மையிலேயே முட்டாளா அல்லது இதில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை கண்டறிய சொன்னார். தெனாலிராமன் மாறு வேடத்தில் சந்தைக்கு சென்று நீண்ட நேரம் கவனித்தான். அங்கு வந்த ஒவ்வொருவரும் அந்த வியாபாரிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில், நீ முட்டாள் வியாபாரி, உன்னிடம் 2 கோடை வாங்கினால் நான் ஏமாந்து விடுவேன், அதனால் எனக்கு 1 கோடை மட்டும் கொடு என்று கூறி 10 காசுகளை கொடுத்து வாங்கி சென்றனர். இப்படியே 1 மணி நேரத்துக்குள் அந்த வியாபாரியின் அனைத்து கோடைகளும் விற்று தீர்ந்தன. தெனாலிராமன் அரண்மனைக்கு திரும்பி வந்து மன்னரிடம் விளக்கினான். மன்னா, அந்த வியாபாரி முட்டாள் அல்ல, அவன் ஒரு சிறந்த உளவியல் நிபுணன். அவன் மாம்பழங்களின் உண்மையான விலையை 10 பொற்காசுகள் என்றுதான் வைத்திருந்தான். ஆனால் தள்ளுபடி கொடுத்தால் மக்கள் இன்னும் விலை குறையாதா என்று பேரம் பேசுவார்கள். அதை தவிர்க்கவே அவன் ஒரு தவறான விலைப்பட்டியலை தந்தான். மக்கள் தங்களை விட வியாபாரி அறிவற்றவன் என்று நினைக்கும் போது அவனை ஏமாற்றுவதாக எண்ணி ஆர்வத்துடன் பொருட்களை வாங்குவார்கள். போட்டி போட்டுக்கொண்டு அனைவரும் 1 கோடை வாங்கியதால் அவனது மொத்த சரக்கும் லாபத்திற்கு வெற்றிவிட்டது. இதுதான் அவனது வியாபார தந்திரம் என்று விளக்கினான். தெனாலிராமனின் கூர்மையான அறிவை மன்னர் வெகுவாக பாராட்டினார். நீதி. வாடிக்கையாளரின் உளவியலை அறிந்து செயல்படுவதே சிறந்த வியாபார தந்திரம். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.